Princy's Authentic Kitchen. இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து இன்றைக்கு நான் செய்ய போகிறது இன்னொரு விதமாக செய்கிற பக்கோடா. ஸோ இந்த பக்கோடா எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதில் வந்து வெள்ளை பச்சை அரிசி எடுத்து நான் இதை வந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சு நான் நனைய வச்சுட்டு அதை நான் கழுவி போட்டு வடித்து வச்சுருக்கேன். ஒரு பேப்பர் டவலில் வந்து காய வச்சு நான், ஆனால் ஃபுல்லாக காய விடையில். இதில் வந்து வெள்ளை பச்சை அரிசி இருக்குது 3/4 கப், அல்லாட்டிக்கு 160 கிராம் வருது. ஸோ இதை நான் 1.5 மணி நேரம் நனைய வச்சு அதை வந்து வடிய வச்சு ஒரு பேப்பர் டவல் போட்டு காய வச்சுருக்கேன். ஆனால் ஃபுல்லாக காயில். இப்போ இதை நாங்கள் அரைச்சி மாவா எடுப்போம். ஸோ இந்த கிரைண்டரில் போட்டு தான் நான் அரைச்சி மாவா எடுக்க போறேன். இந்த கிரைண்டர்ல போட்டிருக்கேன். இதை நல்லா பட்டா அரைச்செடுப்போம். ஸோ இதை நான் நல்லா பட்டா அரைச்சிருக்கிறேன். இதில் வந்து ஒரு பவுல் வச்சு அதுக்கு மேலே வந்து சின்ன கண்ணில் பின்னரை வச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ள போட்டுட்டு அரைச்செடுப்போம். இவ்வளோ குறுநாள் வந்திருக்கு. இப்போ நான் இதை திருப்பி கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டா அரைச்சு எடுக்க போகிறேன். ஒரு குறுநாளும் வராத அளவுக்கு. ஸோ நான் போட்டு எல்லாத்தையும் திருப்பி குறுநாளில் போட்டு அரைச்சதில் வந்து இவ்வளோ தான் குறுநாள் மிஞ்சி இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி. இதை நாங்கள் டிஸ்கார்ட் பண்ணிவிடும் தேவையில்லை. ஸோ இந்த அரிசி மாவு வந்து நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். நான் அரைச்சி வச்ச அரிசி மாவுலேருந்து நான் 3/4 கப் பிரம்ப எடுக்க போகிறேன். ஸோ பரதட்டி எடுங்கோ. அமர்த்தி ஒன்றும் சேர்த்தவில்லை, பரதட்டி இதை நீங்கள் இந்த மாவு எடுங்கோ. இதில் நான் 3/4 கப் பிரம்பா எடுக்கிறேன். 3/4 கப் எல்லாட்டிக்கு 85 கிராம் வருது. இந்த அரிசி நான் பிரம்பா எடுத்திருக்கிறேன். நான் இதில் கடலை பருப்படுத்து 3 மணி நேரம் இதை ஊற வச்சு கழுவி இதை வடித்து வச்சிருக்கிறேன். 1.5 கப் எல்லாட்டிக்கு 315 கிராம் வருது. கடலை பருப்படுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வடித்து வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இதை நாங்கள் போட்டு அரைச்செடுப்போம். இதில் ஒரு கிரைண்டர் எடுத்து வச்சுட்டு இந்த கடலை பருப்பை இதில் போட்டு அரைச்செடுக்கணும். நல்லா பட்டை அரைக்கணும். ஸோ நான் நிறைய போடையிலேன்னு சொன்னால் நல்லா பட்டை அரைக்கலாம். நிறைய போட்டால் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து இதை 1/2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சோன்னா அப்போ அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. 10 இருக்குது, பட் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். ஸோ இப்போ இதையும் இதில் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். அந்த ஒரு சின்ன வெங்காயம் இருக்குது, கூட போடாங்கன்னு சொன்னால் அந்த தன்மை கூடியா இருந்தேன்னு சொன்னால் இந்த பக்கோடா வந்து இலகீரம். ஸோ அதால் வந்து நான் ஒரு சின்ன வெங்காயம் போடுறேன், ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக. ஸோ இதில் வந்து சரியாக ஒரு 11 கிராம் வருது சின்ன வெங்காயம். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரம் இருக்குது, இந்த பெருஞ்சீரத்தையும் போடுங்க. இதில் வந்து 2 சின்ன பீஸ் இஞ்சி இருக்குது, எல்லாட்டிக்கு 5 கிராம் இஞ்சி இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன பச்சை மிளகாய் இருக்குது, இதில் நான் 5 சின்ன பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதில் வந்து 1 காம்பு கருவேப்பிலை இருக்குது, இதையும் இதில் போடுங்க. நிறைய தண்ணி விடாதீங்க, என்னென்னு சொன்னால் நான் கழுவிட்டு வடிச்சிருக்கிறேன். ஃபுல்லாக காய வரையும் வடிச்சிருக்கையில். ஸோ அந்த கடலை பருப்பில் வந்து கொஞ்சம் தன்மை இருக்குது. ஸோ அதால் நான் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை இதை விட்டு அரைச்செடுப்பேன். ஸோ இதை நல்லா பட்டா அரைச்செடுக்கணும். ஸோ இதை நான் நல்லா பட்டா அரைச்செடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த செப்பரேட்டான பவுலில் இறக்கி எடுப்பேன். ஸோ இதை நான் அரைச்சிட்டு இருக்கிற மிச்சத்தை வந்து இனி நான் தண்ணி விடாமல் நல்லா பட்டை அரைச்செடுக்க போகிறேன். ஸோ இனி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்செடுக்க போகிறேன். ஏன்னா நிறைய போட்டிங்கன்னு சொன்னால் தண்ணி சேர்க்காதபடியாக அரைக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இதையும் நான் அரைச்செடுக்க போகிறேன். ஸோ இதையும் நல்லா பட்டை அரைச்சிருக்கு. நான் ஒரு தண்ணியும் சேர்க்கல, இந்த தண்ணி ஒன்றும் சேர்க்கல. இப்போ இதையும் இதுக்குள்ள இறக்கி எடுப்போம். ஸோ உங்களுக்கு இது உள்ளி போட விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் ஒரு 2 அல்லது 3 உள்ளி பல்லு வந்து அரைக்க போடலாம். பட் நான் இதுக்கு நான் சேர்க்கல உள்ளி. ஸோ இறக்கியிருக்கேன். இருக்கிற மிச்சம் அவ்வளோத்தையும் வந்து போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன். ஸோ நான் நல்லா பட்டா நான் இதை அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு இதுக்கு நான் போட்ட காஞ்ச மிளகா வந்து காணாது. நான் 10 பெரிய காஞ்ச மிளகா போட்டேன், பட் காணாது. ஸோ அதால் வந்து நான் நறுவல் அரைச்ச காஞ்ச மிளகா இருக்குது, சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, நீங்கள் பார்த்து உப்பை போடுங்கன்னு சொன்னால் உப்பு நீங்கள் குறைச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடலாம். ஒருமிக்க போட்டிங்கன்னு சொன்னால் கஷ்டம், அப்போ வீணாக போயிடும். ஸோ அதால் நான் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு டேஸ்ட் பண்ணி போட்டு தான் தேவையான நான் சேர்க்க போகிறேன். ஸோ நான் பிரம்பா எடுத்த அரிசி மா இருக்குது, 3/4 கப் இருக்குது. இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ
நான் ஏற்கனவே ஒரு விதம் போட்டிருக்கேன் எப்படி பக்கோடா செய்கிறேன்னு. இதை வந்து எங்கள் மம்மி செய்கிறவா. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஜஸ்ட் லைட்லியாக வாயில் வச்சு பாருங்க. உப்பு காணுமாண்டு, உப்பு காணாட்டிக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணுங்க. ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நாங்கள் இதை பொரிச்செடுப்போம். ஸோ நான் போட்ட உப்பு 1 டீஸ்பூன் உப்பு வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா தாராளமாக காணும். பட் உங்களுக்கு காணாட்டிக்கு நீங்கள் போடுங்க. ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் எண்ணெய் வச்சிருக்கேன். இந்த எண்ணெய் வந்து சரியாக கொதிச்சுட்டு பார்க்குறேன்னு சொன்னால் இதில் ஒரு பேக் ஆஃப் த ஸ்பூன் அது கரண்டி பின்பாக்கம் எல்லாட்டிக்கு இப்படி ஒரு ஸ்டிக் எடுத்து இப்படி எண்ணெயில் நேராக வச்சிங்கன்னு சொன்னால் ஸோ இந்த இப்படி குட்டி குட்டி பபிள்ஸ் வரதில்ல. இப்படி வரைக்கு வந்து இது பர்ஃபெக்டாக வந்து இந்த எண்ணெய் கொதிச்சுட்டு ஸோ இப்போ நாங்கள் இந்த பக்கோடாவை பொரிச்செடுப்போம். நான் கையை வந்து சாதம் வந்து நினைச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இதுலேருந்து கிள்ளி கிள்ளி உங்களுக்கு ஏற்றுக்க மாதிரி நீங்கள் இப்படியே கிள்ளி போட வேண்டியதான். ஸோ இன்னொரு விதம் இருக்குது. நீங்கள் இப்படி எடுத்துட்டு இப்படி விரலுக்கால நீங்கள் அமர்த்தி விடலாம். ஸோ ஹீட்டை வந்து கூட்டி வைக்காதீங்க. என்னென்னு சொன்னால் கடலை பருப்பு வந்து பச்சையாக போட்டபடியாக நல்லா அவிஞ்சு வரணும். ஹீட்டை கூட வச்சிங்கன்னு சொன்னால் இது வந்து டக்குன்னு வந்து ப்ரௌன் ஆயிரும், உள்ளுக்கு அவியாது. ஸோ அதனால கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். இந்த பாருங்க இந்த எண்ணெய் எல்லாம் நல்ல பபுள்ஸ் எல்லாம் வந்திருக்குது இல்லை. திஸ் மீன்ஸ் இப்போ தான் நல்லபடியாக பொரிஞ்சோண்டு வருது. இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா அடங்கி அந்த பபுள்ஸ் எல்லாம் சரி நல்லா குறைஞ்சி வரைக்கும் இது பர்ஃபெக்டாக பொரிஞ்சிட்டு வந்து அர்த்தம். ஸோ இப்போ ஒரு 5-6 நிமிஷமாக இதை நான் பொரிச்சு கொண்டிருக்கிறேன். இந்த இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியுதா இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி கொண்டு வருது. ஸோ இன்னும் 1 நிமிஷம் இதை பொரிய விடுவோம். ஸோ டிபெண்ட்ஸ், நீங்கள் வந்து பெருசாக போட்டு பொரிக்கிறேன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். சின்னனா போட்டிங்கன்னு சொன்னால் குயிக்காக வந்து பொரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து 1 நிமிஷம் ஆகிட்டுது. இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்துட்டு இப்போ நான் ஒரு பேப்பர் டவல் போட்டு ஸ்ட்ரெயினரில் வந்து இறக்கி எடுக்கிறேன். இதாக இருக்குது. இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிருக்குது. நல்லா சரன்னு இருக்குது. ஸோ இந்த இருக்குது இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது இந்த பக்கோடா வந்து செய்து முடிஞ்சுது. இதுக்கு வந்து வெங்காயம் கூட போட்டிங்கன்னு சொன்னால் இப்படி கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் வந்து கிண நேரத்துக்கு கூட வெங்காயம் போட்டிங்கன்னா இருக்காது. ஸோ வெங்காயத்தை கவனமாக பார்த்து போடுங்க. வெங்காயம் போட விருப்பம் முன்னாடி போடாமையும் விடலாம். கூட தண்ணி விட்டு மறைக்காதீங்க. நல்லா பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ இந்த இருக்கு இதுதான் இந்த பக்கோடா இது செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.